ஒரு கேள்வி. இன்று இந்தியா இந்திய பெருங்கடலில் ஏன் இவ்வளவு கவனம் செலுத்துகிறது? சீ லேன்ஸ், போர்ட்ஸ், இந்தோ பசிபிக், சாகர், இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏன் இவ்வளவு முக்கியம்? இதற்கான பதில் முழுவதும் நவீன காலத்தில் இல்லை. அதன் ஒரு முக்கிய அத்தியாயம் 1000 ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டிலேயே இருந்தது. சோழர்கள் நிலத்தை மட்டும் ஆட்சி செய்தவர்கள் அல்ல, கடலை எப்படி அரசியல் ஆயுதமாக மாற்றுவது என்பதையும் புரிந்தவர்கள். அதனால்தான் இன்று நாம் பார்க்க போவது ஒரு சாதாரண வரலாறு இல்லை. சோழர் கடற்படை எப்படி செயல்பட்டது? அது இன்று இந்தியாவின் மேரிடைம் ஸ்ட்ராட்டஜியுடன் எந்த வகையில் ஒப்பிடப்படலாம்? அதே நேரத்தில் இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த முழு கதையை பார்க்கலாம். சோழர்கள் ஏன் கடலை நோக்கினர்? சோழ பேரரசின் வலிமையை பற்றி பேசும்போது பெரும்பாலும் நாம் நிலப்பரப்பை மட்டும் நினைக்கிறோம். ஆனால் சோழ அரசின் ஆழமான சிந்தனை கடலை நோக்கியிருந்தது. தென்னிந்தியாவின் கிழக்கு கரை, குறிப்பாக நாகப்பட்டினம் போன்ற துறைமுகங்கள், வணிக போக்குவரத்து, வெளிநாட்டு தொடர்புகள், இவை அனைத்தும் சோழர்களுக்கு பெரிய வாய்ப்பாக இருந்தன. கடல் வழியாக சென்றது பொருட்கள் மட்டும் இல்லை, செல்வாக்கு, மத தொடர்பு, வணிக வலையமைப்பு, அரசியல் முன்னிலை ஆகியவை கூட சென்றன. இதனால் ஒரு பெரிய உண்மை தெரிகிறது. சோழர்கள் கடலை அருகிலுள்ள நீர்ப்பரப்பு என்று பார்க்கவில்லை, அதை அரசியல் மற்றும் பொருளாதார நரம்பு என்று பார்த்தனர். ராஜேந்திர சோழனின் ஸ்ரீவிஜய படையெடுப்பு இந்த கடல் நோக்கிய அரசியல் உச்சத்தை அடைந்த காலம். ராஜேந்திர சோழனின் ஆட்சி 1025ஆம் ஆண்டு அவர் ஸ்ரீவிஜயத்தை எதிர்த்து கடல் வழி தாக்குதல் நடத்தினார். இது சாதாரண சம்பவம் இல்லை. இந்திய வரலாற்றில் மிகவும் அபூர்வமான கடலடிப்படையிலான வெளிநாட்டு நடவடிக்கைகளில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. ஸ்ரீவிஜயம் என்பது இன்றைய இந்தோனேசியாவின் சுமத்ரா பகுதியை மையமாக கொண்டு மலாக்கா கடல் வழிகளை கட்டுப்படுத்திய கடல் பேரரசு. ஸ்ரீவிஜயம் தென்கிழக்காசியாவின் முக்கிய கடல் வணிக சங்கம பகுதியை கட்டுப்படுத்தியது. அதனால் அந்த பகுதியை தாக்குவது வெறும் ஒரு நாட்டை தாக்குவது அல்ல, கடல் வணிகத்தின் நரம்பை குத்துவது போன்றது. இங்கேதான் சோழர்களின் ஆழமான அரசியல் தெரிகிறது. நிலத்தில் வெற்றி பெற்றால் எல்லை பெருகும். கடலில் செல்வாக்கு பெற்றால் வணிகமும் புகழும் அதிகாரமும் ஒரே நேரத்தில் பெருகும். சோழர் கடற்படை என்றால் என்ன? இப்போது ஒரு முக்கியமான தவறான புரிதலை சரி செய்ய வேண்டும். சோழர்களிடம் இன்று போல தனித்து நிற்கும் மாடர்ன் நேவி இருந்தது என்று நேரடியாக சொல்ல முடியாது. ஆனால் அதனால் அவர்கள் கடல் சக்தியற்றவர்கள் என்ற அர்த்தம் ஆகாது. ஆய்வுகள் காட்டுவது என்னவென்றால், சோழர்கள் வணிக கப்பல் திறன், கடல் தொடர்புகள், துறைமுக அமைப்பு மற்றும் தேவையான போது போர் நடவடிக்கைக்கு திரட்டப்பட்ட கடல் ஆற்றல் ஆகியவற்றின் மூலம் பெரிய மேரிடைம் கேப்பபிலிட்டியை உருவாக்கினர். இதுதான் அவர்களின் புத்திசாலித்தனம். கப்பல்கள் வெறும் வர்த்தகத்திற்காக மட்டுமில்லை, தேவைப்பட்டால் அதே கடல் வளம் அரசியல் அழுத்தமாகவும் இராணுவ நடவடிக்கையாகவும் மாறியது. இதில் தமிழர் வணிக குழுக்கள், வெளிநாட்டு வணிக பாதைகள், துறைமுகங்களின் முக்கியத்துவம் ஆகியவை அனைத்தும் இணைகின்றன. கடல் வணிகம், பாதுகாப்பு, செல்வாக்கு. சோழர் கடற்படையின் மிகப்பெரிய பாடம் என்ன? கடல் சக்தி என்பது கப்பல்களின் எண்ணிக்கை அல்ல, கடல் சக்தி என்பது 3 விஷயங்களின் சேர்க்கை: வணிகம், பாதுகாப்பு, செல்வாக்கு. ஒரு பேரரசு தன் துறைமுகங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும், வெளிநாட்டு வணிகத்தில் பங்கேற்க வேண்டும், கடல் பாதைகளை கண்காணிக்க வேண்டும், தேவைப்பட்டால் எதிரியை தொலைவில் தாக்கும் திறனும் இருக்க வேண்டும். இந்த தர்க்கத்தை சோழர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே புரிந்திருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் வரலாற்றில் தென்கிழக்கு ஆசியாவை சென்றடைந்த தமிழர் ஆற்றல் என்ற நினைவாக நிற்கிறார்கள். இப்போது நவீன இந்தியாவை பார்க்கலாம். இன்று இந்தியா சோழ மாதிரி படையெடுப்பு நடத்தவில்லை, அது தேவையுமில்லை. ஆனால் இந்தியா கடலை பற்றிய சிந்தனையை மிக தீவிரமாக எடுத்துக்கொள்கிறது. காரணம் என்ன? இந்திய பெருங்கடல் உலக வர்த்தகத்தின் முக்கிய வழி. சீ லேன்ஸ் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், கடல் வழி வர்த்தகம் தடைப்படக்கூடாது, பிராந்திய கூட்டாண்மை தேவை. சாகர் என்ற அணுகுமுறை இந்த எண்ணத்தையே முன்வைக்கிறது. பாதுகாப்பு, ஒத்துழைப்பு, பொருளாதார இணைப்பு,
அண்டை நாடுகளின் திறன் மேம்பாடு, கடல் வள பாதுகாப்பு, கட்டமைப்பு மற்றும் இணைப்பு. மேலும் சமீபத்திய செயல்பாடுகள், பயிற்சிகள் மற்றும் இணை கடற்படை ஒத்துழைப்புகள் இந்தியா கடலை ஒரு பாதுகாப்பு சூழல் மட்டுமல்ல, ஒரு மூலோபாய பகுதி என்று பார்க்கிறது என்பதை காட்டுகின்றன. ஒற்றுமையும் வித்தியாசமும். அப்படியானால் சோழர் கடற்படை மற்றும் நவீன இந்திய மேரிடைம் ஸ்ட்ராட்டஜி இரண்டிற்கும் என்ன ஒற்றுமை? இரண்டிலும் ஒரு பொதுவான உண்மை இருக்கிறது. கடலை கட்டுப்படுத்த முடியுமானால் வணிகத்தையும் செல்வாக்கையும் பாதுகாப்பையும் பாதிக்க முடியும். ஆனால் வித்தியாசமும் மிக முக்கியம். சோழர்கள் காலம் பேரரசுகளின் காலம். தாக்குதல், விரிவாக்கம், அதிகாரம், இவை வெளிப்படையான இலக்குகள். நவீன இந்தியா ஒரு தேசியம் சார்ந்த பெரிய நிலப்பரப்பு. அதன் மேரிடைம் ஸ்ட்ராட்டஜியின் மையம் பாதுகாப்பு, கூட்டாண்மை, பிராந்திய நிலைத்தன்மை மற்றும் கடல் வழி வர்த்தக பாதுகாப்பு. அதனால் கம்பேரிசன் செய்யலாம், ஆனால் காப்பி பேஸ்ட் எக்விவாலன்ஸ் செய்யக்கூடாது. இந்த கதையின் முக்கிய செய்தி என்ன? தமிழர்கள் கடலை பார்த்த விதம் மிகச் சாதாரணம் இல்லை. சோழர்கள் கடலை வெறும் எல்லையாக பார்க்கவில்லை, அதை பேரரசின் சக்தி வட்டாரமாக பார்த்தார்கள். இன்று இந்தியாவும் கடலை பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் மூலோபாய செல்வாக்கின் மையமாக பார்க்கிறது. 1000 ஆண்டுகள் இடைவெளி இருந்தாலும் ஒரு தர்க்கம் மட்டும் மாறவில்லை. கடல் பாதையை யார் புரிந்திருக்கிறார்களோ எதிர்காலத்தின் திசையையும் அவர்கள் பாதிக்க முடியும். அதனால் சோழர் கடற்படை என்பது பழைய பெருமைக் கதை மட்டும் அல்ல, இன்றைய இந்திய பெருங்கடல் அரசியலை புரிந்து கொள்ள உதவும் வரலாற்று பாடம். இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். ஸ்ரவ்யா இன்சைட்ஸை சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடருங்கள். வேறொரு புதிய தலைப்புடன் அடுத்து மீண்டும் சந்திப்போம்.